இங்க ஒருத்தர் டீ கப்பையே பாத் டப்ப மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு டூத் பிரஷை வச்சு உடம்பு தேய்ச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அவருடைய வைஃப் கூட தண்ணி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குட்டியா மாறிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏர் ட்ரையரை வச்சு அவங்களுடைய பையன் அவங்கள காய வைக்கிறான். அப்ப அவனுடைய அம்மா ஸ்லிப் ஆகி முன்னாடி இருந்த ஃபேஸ் கிரீம்லயே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா டாய்லெட் மேல நின்னுகிட்டு யூரின் போய்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கும் கால் ஸ்லிப் ஆகி டாய்லெட் குள்ளேயே விழுந்துருவாரு. அந்த பையனும் வேற வழி இல்லாம அப்பா வச்சேன்னு சொல்லிட்டு டாய்லெட் குள்ளேயே கையை விட்டு அவரை வெளியில எடுக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்காக அந்த பையன் தன்னுடைய ஷூவை அவங்களுக்கு பெட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுக்குள்ள போயிட்டு அவங்க ஜம்முன்னு படுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இந்த பையனுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு தான் இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு சூனியக்காரி தான் இவங்க ரெண்டு பேரையும் இப்படி குட்டியா மாத்தி ஒரு கிளி கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கூண்டுக்குள்ளேயே இப்படியும் அப்படியும் ஓடி அந்த கூண்டை வேகமா ஆட்டி அதை கலண்டு விழ வச்சு ஜன்னலை உடைச்சிக்கிட்டு அப்படியே வெளியில வந்து விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பீஸா டெலிவரி பாயை பார்த்துட்டு அவருடைய பேக்ல ஏறிக்கிட்டு அப்படியே வீடு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பையனுக்கே இவங்க குட்டியா மாறினது தெரியும்.